சென்றதும் வென்றதும் அத்தியாயம் 11. பீகிள் கப்பல் எங்க தரை ஒதுங்கினாலும் மொத்த ஆளா பாய்ந்து இறங்கி அந்த இடத்தை அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு நம்ம சார்லஸ் டார்வின். மீன் எப்படி நீந்தது, கொக்கு எப்படி பறக்குது, பூச்சிகளின் கண்கள் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சா அவருக்கு நேரம் போறதே தெரியாது. சாப்பாடு தேவையே இல்ல. ஒரு வெட்டுக்கிளி உணவை எப்படி செரிமானம் செய்யுது, காய்ந்த குச்சி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூச்சியின் உடலுக்குள் என்னென்னலாம் இருக்கும், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் அவருக்கு தோன்றும் போது கையோட வெட்டுக்கிளியையும் பூச்சியையும் பிடிச்சு கத்தியால கீறி நுணுக்கமா ஆய்வு செஞ்சு குறிப்புகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாரு சார்லஸ் டார்வின். தாவரங்கள், சிப்பிகள், மரப்பட்டைகள், கொட்டைகள், செடி கொடிகள் இப்படி பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் ஒவ்வொன்றை எடுத்து கப்பல்ல போட்டுட்டே இருப்பாராம். பீகிள் கப்பலை சேர்ந்த பலர் கரை ஒதுங்கின உடனே மனிதர்கள் கிட்ட போய் பேசுவாங்க. ஆனா டார்வின் மனிதர்களை தவிர மத்த எல்லா உயிர்கள் கிட்டையும் பேசுவாரு. அபூர்வமா தான் மனிதர்களையே பார்ப்பாரு. பிரேசிலுக்கு போன போதும் அதுதான் நடந்தது. காட்டுக்குள்ள ஒரு கம்பளி பூச்சியை கூட விடாம பார்த்து பிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு சிலவற்றை பையில போட்டு மகிழ்ச்சியா சுத்திட்டே இருந்தாரு. தற்செயலா அவருடைய பார்வை கருப்பு நிறத்தில் இருந்த மனிதர்கள் மேல விழுந்தது. மரம் வெட்டிட்டும் மூட்டை சுமந்துட்டும் சில நேரம் மனிதர்களை சுமந்து கொண்டும் அவங்க போயிட்டு இருந்தாங்க. டார்வின் அவங்களையே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் கப்பலுக்கு திரும்பிட்டாரு. அவர் கப்பலுக்கு திரும்பினதை பார்த்த உடனே கேப்டன் ஃபிட்ஸ்ராய்க்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன டார்வின், அதுக்குள்ள பிரேசில பாத்துட்டியா? பெரிய காடா இருக்குதே, நீ சுத்தி வர்றதுக்கு நேரமாகுமேன்னு நான் நினைச்சேன் என்றாரு. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா வழியில நான் பார்த்த சில கருப்பின மனிதர்கள் என்ன ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க என்றார் டார்வின். அவங்க எப்பவுமே இப்படிதான் டார்வின். நாகரிகம்னா என்னன்னே தெரியாத கூட்டம் அவங்க. கேட்ட உடனே டார்வினோட முகம் மாறிடுச்சு. நான் சொல்ல வந்தது நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. விலங்குகளை போல இவங்கள சில வெள்ளையர்கள் வேலை வாங்குறாங்க. சக மனிதர்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க. அவங்கதான் நாகரிகம் தெரியாதவர்கள். இந்த கருப்பர்கள் ஒன்றும் நாகரிகம் தெரியாதவங்க இல்ல. இப்படி தெளிவா பேசாரு டார்வின். கேப்டனால அதை ஏத்துக்க முடியல. இங்க பாரு டார்வின், பல மனிதர்களால அடிமைகளா மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க திறமை அவ்வளவுதான். வெகு சிலரால் மட்டுமே எஜமானர்களாக மாற முடியும். நீ பார்த்தல கருப்பின மக்கள், அவங்க அடிமைகளாகவே இருக்கிறதுக்காக பிறந்தவங்க அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. கேப்டன் வயதில் மூத்தவர். அவர் மனம் வைத்ததாலதான் இந்த பயணமே சாத்தியமானது. இதுக்கப்புறம் தொடர்ந்து போறதுக்கும் அவர் மனம் வைக்கணும். அதனால கேப்டன் சொன்னதை கேட்டு அப்படியே அமைதியா தலையை அசைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம் டார்வின். ஆனா அப்படி உட்கார்ந்தாரா? இல்லவே இல்ல. டார்வினுக்கு கேப்டன் சொன்னதுல உடன்பாடு இல்ல. உடனே எதிர்த்து சொல்லிட்டாரு. கேப்டன், எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி தான் பிறக்கின்றன. மனிதர்கள்ல மேலானவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. வெள்ளையாக இருப்பவர்கள் எஜமானர்களாக இருக்கணும், கருப்பு நிறம்னா அடிமை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றது அறிவியல் உண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம டார்வின். இத கேட்ட உடனே கேப்டனுக்கு கோபம் தலைக்கு மேல வருது. நீ மனிதர்களை ஆராய்ச்சி செய்யறத விட்டுடு. விலங்குகளும் பூச்சிகளும் தான் உனக்கு லாய்க்கு. இனிமே என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு அந்த கேப்டன். டார்வினும் எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாரும் வந்து ரொம்ப சமாதானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கோபப்பட்டது தவறுன்னு டார்வின் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு கேப்டன். பயணம் தொடர்ந்து நடந்தது. அர்ஜென்டினால புன்டா அல்சாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்கதான் டார்வினோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நடக்குது. அந்த இடத்துல நீண்ட காலத்துக்கு முன்னாடி அழிந்து போன ஒரு பாலூட்டியும் மிகப்பெரிய எலும்பு கூட்ட பாக்குறாரு டார்வின். வேறு சில அழிந்து போன விலங்குகளின் எலும்பு துண்டுகளும் பற்களும் அங்க கிடைக்குது. அவருக்கு ஆச்சரியமா போச்சு. இந்த மிருகங்கள் ஏன் அழிந்து போயின? அதிக குளிர் அல்லது அதிக வெப்பம் காரணமா அழிஞ்சிருக்குமா? இந்த எலும்புகளை வைத்துக் கொண்டு அந்த உயிரினம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி எத்தனை விதமான விலங்குகள் இதுவரை உலகிலிருந்து அழிந்து போயிருக்கும். அப்போ அழியாமல் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே எப்படி அந்த அழிவிலிருந்து தப்பித்தன? இப்படி நிறைய கேள்விகள் டார்வின் மனசுக்குள்ள வருது. டார்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனும் ஒரு பூச்சியும் ஒரு செடியும் ஒரு மனிதனும் ஒன்றுதான். ஒரு சின்ன பறவை கிட்ட இருந்து பல ஆச்சரியமூட்டும் உண்மைகளை கற்க முடியும். பறவைகள் கிட்டேயே இவ்வளவு கற்க முடியும் என்றால் சிந்திக்க தெரிந்த மனிதரிடமிருந்து எவ்வளவோ அற்புதங்களை கற்க முடியும். ஆனா அதையெல்லாம் செய்யாம இப்படி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அது மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறாரு டார்வின். காட்டு விலங்குகளுக்கும் வீட்டு விலங்குகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு பழங்குடி மனிதரை பள்ளியில படிக்க வச்சா அவரால நல்ல கல்வி கற்க முடியும் அப்படின்னு தான் டார்வின் நம்புறாரு. சிலி, கேலபோகஸ் தீவுகள், கேப்டவுன், நியூசிலாந்து, சிட்னி பகுதிகள்ல டார்வின் கண்ட உயிரினங்கள் அவருடைய நம்பிக்கையை உறுதி செய்தன. மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இடையில எந்த அடிப்படையான வேறுபாடுகளும் இல்லைங்கிறது அவருக்கு கண்கூடா தெரியுது. உயிர்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் காட்சி அளிக்கின்றன. பறவைகள், மீன்கள், விலங்குகள், பாலூட்டிகள், தாவரம் இப்படி பல பிரிவுகளில் பிரிந்து கிடக்கின்றன. ஆனால் எல்லாமே ஒரே குடும்பம். நிறம், மொழி, மதம், நாடுன்னு பல பிரிவுகளாக இருந்தாலும் அடிப்படையில் மனிதர்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
அவங்களுடைய மூதாதையர் ஒருவர் தான். அவங்கள சிலரை அடிமைகள் என்றும் சிலரை எஜமானர்கள் என்றும் பிரித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆரம்பத்துல எல்லா உயிர்களும் எளிமையாகத்தான் இருந்தன. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவை மாற்றம் அடைந்தன என்ற ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்தாரு டார்வின். இந்த மாற்றங்கள் ஏற்பட பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயின. பாக்டீரியா தொடங்கி மனிதன் வரை அனைத்து உயிர்களும் இப்படி படிப்படியாகத்தான் வளர்ச்சி அடைந்தன. இதை பரிணாம வளர்ச்சின்னு சொன்னாரு டார்வின். அது என்ன பரிணாம வளர்ச்சி? சூழ்நிலைக்கு தகுந்தபடி தம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தொடர்ச்சியாக வாழ்கின்றன. இந்த மாற்றங்கள் அடுத்தடுத்த சந்ததிகளாக நடக்கும் பொழுது அவை படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றன. இதெல்லாம் நடக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகும். தங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவை டைனோசர் போல அழிந்து விடுகின்றன. இந்த முக்கியமான விஷயத்தை தான் டார்வின் கண்டுபிடிச்சாரு. உயிரினங்களின் தோற்றம்ங்கிற ஒரு நூலில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை டார்வின் சொல்லியிருக்காரு. மனிதனும் குரங்கும் ஒரே மூதாதையர்கிட்ட இருந்துதான் தோன்றினர் என்று. இயற்கையின் ரகசியத்தை கண்டுபிடித்த தலை சிறந்த மனிதராக இப்போ வரைக்கும் சார்லஸ் டார்வின் கொண்டாடப்படுறாரு. அதுக்கு நாம பீகிள் கப்பலுக்கு தான் நன்றி சொல்லணும்.